விஷுவல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து திரு மாணிக்கம். சமுத்திரகனி, அனன்யா, பாரதி ராஜா, இளவரசு மற்றும் பலர் நடிச்சிருக்கிற படம் வந்து திரு மாணிக்கம். நந்தா பெரியசாமி இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோடைய ஒரு ஒன்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வயசில் திருடனாக இருக்கிற மாணிக்கம் வந்து பெரியவனாகி திரு மாணிக்கமாக எப்படி மாறுறாரு அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோடைய ஒரு சின்ன நாட். இந்த படத்தோடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரகனி வந்து ஒரு தன்னுடைய மனைவி அனன்யா மற்றும் 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். குமுளியில் அவர் வந்து ஒரு இது வச்சிருக்காரு, லாட்ரி சீட்டு கடை. அப்படி லாட்ரி சீட்டு கடை வைக்கும்போது அந்த இவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷனாக தான் முதல்ல காட்டுறாங்க. யாரை நம்ம சமுத்திரகனி வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு, எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கடைக்கு வந்து லாட்ரி சீட்டு வாங்குவார் ஒரு ஏழை மனிதர் வந்து பாரதி ராஜா. அவர் யாருன்னா தன்னுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கர்ப்பிணியாக இருக்கிற பொண்ணுக்கு வரதட்சணை கொடுக்க முடியாமல் வாழ வெட்டியா வீட்டில் இருக்காங்க. சரி, அந்த கஷ்டம் தீரும்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கம் கடையில் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறாரு. ஆனால் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. அதனால என்ன பண்ணார், இந்த லாட்ரி சீட்டு நீயே வச்சுக்க தம்பி, நான் நாளைக்கு வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி வைக்கிற லாட்ரி சீட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பரிசு விழுது. நம்ம நேர்மையின் சிகரம் சமுத்திரகனி என்ன பண்றாரு, அந்த லாட்ரி சீட்டை எடுத்துக்கிட்டு பாரதி ராஜாவை தேடி போறாரு கொடுக்கறதுக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம சமுத்திரகனியோட மனைவி அனன்யா, அப்புறம் அவருடைய பெரியப்பா இளவரசு, இப்படி எல்லா குடும்பமும் சேர்ந்து அந்த லாட்ரி சீட் எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும். அவர் தான் பாரதி ராஜா தான் காசு கொடுத்துட்டு போல, இல்லை பெரியவர் காசு கொடுத்துட்டு போல, நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனால் இவர் வந்து சமுத்திரகனி அதெல்லாம் கிடையாது, நான் அதை நேர்மையாக கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகிறார். அப்படி கொடுக்குறாரா இல்லை சூழ்நிலை வந்து அவரை மாற்றி அந்த லாட்ரி சீட் அவர் எடுத்து வச்சுக்குதா அப்படின்றது தான் இந்த படத்தோடைய திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படம் வந்து நிறைய மைனஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே வந்து நம்ம சமுத்திரகனி நல்லவர்னு காட்டுறதுக்காக அவர் பொண்ணை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேச வைக்கிறாங்க. எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அப்பா நல்லவர்னு ஒரு 1/2 மணி நேரம் அந்த பொண்ணு பேசுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வரப்போகிற கேரக்டர் எல்லாமே வந்து சமுத்திரகனி நேர்மையான ஆள் தான் காட்டுது. அவர் நேர்மையான ஆள் தான் தெரிஞ்சு போச்சு. எப்படாப்பா திரைக்கதைக்குள்ள வரையும் சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் நேர்மையின் சேகரம் தான் பேசிட்டு இருக்காங்க. இவரும் பக்கமாக பாடம் எடுக்கிறாரு. இதுக்கு இடையில வேற நம்ம தம்பி ராமையா, அவர் சமுத்திரகனிக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வந்து போடுறாங்க. ஏதோ லண்டன் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு நம்மளை வெறுப்பேற்றிக்கிட்டு டென்ஷன் ஏற்றிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க அந்த கேரக்டர். அதுக்கு பிறகு நம்ம ஸ்டீமன் வந்து ஒரு பஸ் டிரைவராக வர்றாரு. அவர் எதுக்கு அந்த சீனுன்னு தெரியல. படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளே எழுத தெரியலனா இப்படி தேவையில்லாத சீனுங்களெல்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சு நம்மளை பிடிச்சி கொலையாக கொள்கிறாங்க. ஸ்டீமக்கா அவர் பஸ் ஓட்டு போகிறாரு, திடீர்னு காட்டில் 4 யானைங்க வருது. அதெல்லாம் எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரியல. இந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை திருடுறதுக்கு குடும்பம் தான் அலையுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடும்பம் மட்டும் இல்லை, இவங்க போகிற இடத்துல ஒரு ஃபாதராக வர சின்னி ஜெயந்த் அவரு ஒரு பக்கம் ஒரு பங்கு போடலான்னு நினைக்கிறாரு. லோக்கல் போலீஸ்காரனுங்க வந்து அதை திருடலான்னு சொல்லிட்டு அந்த காசை ஏமாற்றி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்படியான திரைக்கதை தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு திரைக்கதையை தேவையில்லாத சீன்கள் நிறைய இப்படி வச்சு பண்ணி வச்சிருக்காரு நம்ம இயக்குனர் நந்தா பெரியசாமி. இதே மாதிரி ஒரு படம் ஏற்கனவே வந்திருக்கு. லாட்ரி சீட்டை தொலைச்சிட்டு போன தேடி ஒரு பெரியவர் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பம்பர்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு. ஆனால் அந்த படம் ஒரு அறிமுக இயக்குனர் பண்ண அளவுக்கு கூட நம்ம நந்தா பெரியசாமி பண்ணலை. கொஞ்சம் திரைக்கதையில் நல்லா இது பண்ணியிருந்தா பரவாயில்ல. என்ன ஒன்று, படத்தில் ஒரு பெரிய பலனா கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பேசிக்கிற மாதிரி இல்லை. மேலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி பண்ணியிருக்கிறாரு நம்ம நந்தா பெரியசாமி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுத்திரகனி வந்து லாட்ரி டிக்கெட்டெல்லாம் கொண்டு போய் பாரதி ராஜா கிட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்த வந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு பையன் வீடியோ எடுத்து இவர் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்றதுக்குள்ளார அது வந்து உலகம் ஃபுல்லாக பரவிடுது அந்த வீடியோ. அது எப்படி அந்த அளவுக்கு வந்து பரவச்சுன்னு தெரியல. அப்படி வந்துட்டு இவர் போய் இறங்கினோடனே பஸ் ஸ்டாண்டில் தான் இறங்குறாரு. இறங்குறதுக்கு உடனே வந்து ஒருத்தர் வந்து உங்களை உடனே சிஎம் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. சிஎம் கூப்பிட்டு போகிறாங்க. சிஎம் என்ன பண்ணுறாரு, உனக்கு வந்து இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறோம், கவர்மெண்ட் பொண்டாட்டி வந்து கவர்மெண்ட்டில் வேலை கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து வீடு அலாட் பண்ணுறோம், இவ்வளோ பிளானை வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டாரு. இது மட்டும் இல்லை, தமிழ் திரையில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்லாம் வாழ்ந்தா மாணிக்க மாதிரி வாழணும், வாழ்ந்தா மாணிக்க மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காமெடி அலப்பறையை பண்ணி வச்சுருக்காரு நம்ம நந்தா பெரியசாமி. எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு தெரியல அவருக்கு. ஒரு படம் எடுக்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. விஷுவல் எட்ஜ் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு படத்தோடைய ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.